இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற 8 ஜனாதிபதி தேர்தல்களில் 2 வேட்பாளர்களுக்கு இடையே மாத்திரம் போட்டி நிலவி வந்துள்ளது. ஆனால் 2க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தொடர்ந்தும் போட்டியிட்டு வந்துள்ளனர். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் ஜனவரி 2029 முடிவடைய இருந்த நிலையில் தேர்தல் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி ஒருவரோ, பிரதமர் ஒருவரோ அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவரோ ஜனாதிபதியாக போட்டியிடுவதை தவிர்த்தனர். நவம்பர் 2019-17 இல் அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இலங்கை பொதுசன முன்னணி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச 52.25% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கோட்டாபய ராசபக்ச இலங்கையில் தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு, கிழக்கு மாகாணங்களின் 5 மாவட்டங்கள், மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் ஆகியவை தவிர்ந்த ஏனைய 16 மாவட்டங்களிலும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கோட்டாபய ராசபக்ச நவம்பர் 2019-18 அன்று அதிகாரப்பூர்வமாக இலங்கையின் 7வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். 2022 ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் 2022 ஆண்டு மே மாதம் நியமிக்கப்பட்டார். ஜூலை 2022 14 ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ச விலகினார். ரணில் விக்ரமசிங்க ஜூலை 2022 மாதம் 21 இலங்கையின் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஜனாதிபதி வேட்பாளர்கள் யார்? அவர்களின் சின்னங்கள் என்ன? இங்கு பார்க்கலாம். வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் பிரதான வேட்பாளரிடையே கடும் போட்டி சூழல் உருவாகியுள்ளதுடன் வாக்குகள் சிதறும் நிலை உருவாகியுள்ளது. தற்போதைய கணிப்பீட்டின்படி 30 முதல் 40 வரை வீதமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்போம் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. இந்த குழுவே இத்தேர்தலில் தீர்க்கமான சக்தியாக விளங்கும். பெண் வேட்பாளர்கள் இல்லாத ஜனாதிபதி தேர்தல். இலங்கையில் இடம்பெற்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் 4 பெண்கள் மாத்திரமே போட்டியிட்டுள்ளனர். 1988 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சியின் சார்பாக அதன் தலைவர் சிறிமா பண்டாரநாயக்க போட்டியிட்டார்.
1994ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மறைந்த பிரபல அரசியல் பிரமுகர் காமினி திசாநாயக்கவின் மனைவியும் சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையாரும் போட்டியிட்டனர். 4வது பெண்ணாக 2019ஆம் ஆண்டு அஜந்தா விஜயசிங்க பெரேரா போட்டியிட்டார். இதில் சந்திரிகா அம்மையாறு 2 தடவைகள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பெண். இலங்கையின் முதல் பெண் ஜனாதிபதி. 1999ஆம் ஆண்டு இடம்பெற்ற 4வது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் 20 வருடங்களுக்கு பின்னரே 2019ஆம் ஆண்டு பெண் வேட்பாளர் ஒருவர் அஜந்தா பெரேரா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 34 ஆண்கள் போட்டியிட ஒரே பெண் வேட்பாளராக அஜந்தா விளங்கினார்.